பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, இந்த காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இன்றைக்கும் எங்கள் ஆராதனை இடத்துல உயரத்தக்கதாக ஆண்டவரே உமக்கு ஏற்புடைய ஒரு ஆராதனையா ஆண்டவரே, எங்கள் ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா, கர்த்தரே இந்த ஆராதனையை சுகந்த வாசனையா முகரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய மகிமையான பிரசன்னம் இந்த இடத்தை மூடட்டும் ஆண்டவரே. உம்முடைய செக்கினா மகிமையினால் மூடிக்கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும். கர்த்தருடைய நாமம் ஒன்றே உயர்த்தப்பட மகிமைப்பட கர்த்தர் கிருபை தாரும். வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் ஆசீர்வதியும் வந்து கொண்டிருக்கிறவளை துரிதமாய் கொண்டு வரும் ஆண்டவரே. ஆராதனுடைய ஒவ்வொரு பகுதிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாடல் ஆராதனை, துதி ஆராதனை, சங்கீதம், சாட்சி, கர்த்தருடைய வார்த்தை சகலவற்றையும் கர்த்தர் பொறுப்பெடுக்க வேணுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். உமக்கே மகிமையை செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் 1908 பாடலின் உற்சாகமாக கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், நித்தியமாய் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், நித்தியமாய் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, கரைத்திரையற்ற பாரி சுத்தரோடு, கரைத்திரையற்ற பாரி சுத்தரோடு, ஏழையான் பொன் வீதியில் உலாவிடுவேன், ஏழையான் பொன் வீதியில் உலாவிடுவேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், நித்தியமாய் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். தூதர்கள் வீணைகளை மீட்கும் போது, நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது, தூதர்கள் வீணைகளை மீட்கும் போது, நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு, அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வே, அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வே. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், நித்தியமாய் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். தூதர்கள் சுட்டப்பட்ட சபையை பார்ப்பேன், ஒரு கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன், ஒரு கிரீடம் சுட்டப்பட்ட தலையை பார்ப்பேன், ஒரு கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன். வாரினால் ஆடிப்பட்ட முதுகை பார்த்து, வாரினால் ஆடிப்பட்ட முதுகை பார்த்து, ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வேன், ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், நித்தியமாய் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். ஆஹா எக்காலம் என்று முழங்கிடுமோ, ஏழையின் நாவல் என்று தீர்ந்திடுமோ, ஆஹா எக்காலம் என்று முழங்கிடுமோ,
தீர்ந்திடுமோ? அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ? அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ? அவளா எங்கிடுதே எனதுள்ளமே, அவளா எங்கிடுதே எனதுள்ளமே. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். என்னுள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே, எந்த நின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே. என்னுள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே, எந்த நின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. வர்ணிக்க எந்த நாவு போதாதையா, வர்ணிக்க எந்த நாவு போதாதையா. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், நித்தியமாய் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், நித்தியமாய் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். ஆஹா எக்காலம், ஆஹா எக்காலம் என்று முழங்கிடுமோ, ஏழையின் நாவல் என்று தீர்ந்திடுமோ. ஆஹா எக்காலம் என்று முழங்கிடுமோ, ஏழையின் நாவல் என்று தீர்ந்திடுமோ. அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ, அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ. அவளா எங்கிடுதே எனதுள்ளமே, அவளா எங்கிடுதே எனதுள்ளமே. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், நித்தியமாய் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமே. நாம் யாவரும் எழுப்பி நின்று ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். நாம் யாவரும் எழுப்பி நின்று ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். தேவன் இந்த நாளில கூட அநாதி ஸ்நேகத்தால நம்மை ஸ்நேகிக்கிற ஒரே ஒரு தேவன் நம்மளுடைய தகப்பனாகிய தேவன் மாத்திரமே. இந்த நாளில் அவரை நம்ம பாடி அவரை துதிக்க போகிறோம். ஸ்தோத்திர பலிகளை செலுத்துங்க. அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிற இந்த கால வேளையில கர்த்தருடைய பிரசன்னத்தினால நம்மளை நிரப்பும்படியா, ஆவியோட வல்லமை நம்மளை நிரப்பும்படியா, நம்ம அவருடைய சமூகத்துல நம்முடைய உள்ள திறந்து அவருடைய கரங்களை உயர்த்தி கர்த்தர் பெரிய கொஞ்ச நேரம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி எல்லாரும் கரங்களை உயர்த்தி வாயை திறந்து ஆண்டவரை சோத்தரிப்பு. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஓரா காலா ரபா ரிபா தாரமா ஆண்டவரை சோத்திரம். ஒரு வேளை உங்களை யாராகிலும் ஒரு துப்பாக்கியை காட்டி இந்த துப்பாக்கி முனையில் நீங்கள் ஒப்பு கொடுக்கணும், சரண்டர் ஆகணும்னு சொல்லும்போது ஒரு கையை தூக்க மாட்டீங்க, அரை கையை தூக்க மாட்டீங்க, முழு கையை தூக்கி எப்படி ஆகலும் நான் காப்பாற்றப்பட வேண்டும், இவன் என்னை சுட்டு என்னை கொன்றுவிடக்கூடாது என்று சொல்லி ரொம்ப விரைவாக வேகமாக ரெண்டு கையை உயர்த்தி எவ்வளோ உயரமாக உயர்த்தி அங்கிருந்து தப்பிக்கணும். இன்றைக்கு அதுக்காக இல்லை, ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர். 1000-10,000 தூதர்கள் அவரை போற்றி கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய கிரீடங்களை எடுத்து அவருடைய பாதத்தில் வைத்து முகங்குப்புற விழுந்து 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் ஆண்டவரை பணிந்து கொண்டார்கள். 1000-10,000 தூதர்கள் அவர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் போற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர் ஒருவரை துதிக்கு பாத்திரர். He is the only God, is worthy of all praise. கரங்களை தட்டி He is worthy of praise, He is worthy of praise. அவர் ஒருவரே துதிக்கு பாத்திர அந்த தேவாதி தேவனை, தூயாதி தூயனை, பரிசுத்தரை, கிருபாசன பதியை நாம் ஆராதிக்க நமக்கு கிடைத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியம். இப்போ கையை உயர்த்தி நன்றி அப்பா ஆண்டவரை, நீர் எங்களை தெரிந்து கொண்டு நீர் எங்களை ரட்சித்து உம்முடைய இரத்தத்தால் எங்களை கழுவினே. இப்போவும் ஆண்டவரை நீதிமான்களா கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்க ஆண்டவர் கிருபை பாராட்டினீரே. சோத்திரம் 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 ரபோ ரந்தரா கலா
ரபா. நல்ல வாயை திறந்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எல்லாரும் வாயை திறந்து ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். நீர் நல்லவர், 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 நல்லவர். நீர் நல்லவர் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அவருடைய அநாதி சிநேகம், அதாவது துவக்கமும் இல்லை முடியுமும் இல்லை, அநாதியா உலக தோற்றத்துக்கு முன்பதாக அவர் நம்மை தெரிந்து கொண்டு அவருடைய அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாய் அவருக்கு முன்பாக நிற்க தகுதி உள்ளவர்களாய் கர்த்தர் God has chosen you before the foundation of the world, before the foundation of the earth. ஆண்டவர் இந்த பூமி உண்டாக்குற, இந்த உலகம் உண்டாகிறதுக்கு முன்பதாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு நன்றி சொல்லி ஆண்டவரே ஸ்தோத்திரம். You are not standing here to worship the Lord accidentally. எதிர்பாராத விதமா ஏதோ தப்பி இங்க வந்து நிற்கல. With the purpose God has brought you here. ஆண்டவர் நோக்கத்தோடு உங்கள் ஒவ்வொருவரும் இங்க கொண்டு வந்த ரெண்டு கரங்களை உயர்த்தி மனதார உங்க உள்ளத்துல போதும் என்று சொல்கிற அளவில் ஆண்டவரை துதித்து ஆராதிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ, we need டெலிவரன்ஸ். எங்களுக்கு விடுதலை வேண்டும், எங்களுக்கு சுகம் வேண்டும், உம்முடைய நாமம் மகிமைப்படணும். நீர் ஒருவரே எங்கள் நல்ல பரிகாரி, நீர் ஒருவரே எங்கள் தேவன், நீர் எங்கள் ரட்சகர், நீர் எங்கள் ராஜா. ஆண்டவரே, ராஜாதி ராஜா, வரப்போகிற கர்த்தாதி கர்த்தர் நீர். ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதி எல்லா கரங்களை உயர்த்தி வாயை திறந்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரித்து let's worship the Lord, exalt ora karamo, exalt the Lord. ஆண்டவரை உயர்த்தி உயர்த்தி மகிமைப்படுத்தி எல்லா நாவுகள் அவரை அறிக்கையிட்டோம். அவரே கர்த்தர், அவரே கர்த்தர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். மரணத்தின்று உயிர் தெழுந்தார், கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் அறிக்கையிடும். நல்லவர், 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 நல்லவர். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல வாயை திறந்து இந்த இடம் முழுவதும் துதியினால நிரப்பப்படட்டும். இன்றைக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும். என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அந்த அநாதி சிநேகத்தை நினைத்து பாடி அவரை ஆராதிப்போம். காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே. இதுவரைக்கும் நம்மை அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறோம். தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி சிநேகத்தா என்னை நேசித்தீரையா, காருண்யத்தின்
அன்பினால் என்னை இழுத்து கொண்டீரே, அதிசயத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ரிகாலா ரபு ஓ ஷபா ரபு ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உங்க அன்பு உலகத்தில் ஆண்டவரே யாரிடத்துலையும் பார்க்கக்கூடாத அன்பு, அது தெய்வீக அன்பு. ஆண்டவரே தம்மையே சிலுவையில் எனக்காக எங்களுக்காக பலியாய் கொடுத்த அன்பு தானே ஆண்டவரே. எங்கள் மேலே வைத்த இரக்கம் ஆண்டவரே, எங்கள் மேலே வைத்த தயவு, எங்களுக்கு தந்த பாராட்டின கிருபை பெரியதாண்டவரே. நன்றி நன்றி ஆண்டவரே. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரே, அந்த அன்புக்கு இணையாக எங்களால் ஒன்று செய்ய முடியாது ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். glory glory. Thank you Lord. hallelujah hallelujah. இயேசுவே நாங்கள் உம்மை நேசிக்கிறோம். நேசரே, thank you Lord. நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பே, ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பே, ஆனந்தம் ஆனந்தமே. கைகள் உயர்த்தி அடைக்கலமே, நீர் எங்கள் அடைக்கல பட்டணம் ஆண்டவரே. அதிசயமே ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் எத்தனையோ வல்லமையான காரியங்களை செய்திருக்கிறார். ஒவ்வொன்றாய் நினைத்து பார்ப்போமானா அது எண்ணி முடியாததாக இருக்கிறது. நன்றி ஆண்டவரே. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. வல்லவரே ஆமென். நல்லவரே glory ஆலகரமோ. ஆராதனை ஆராதனை. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே.
பரிசுத்த ரத்தம். ஆண்டவரே, உம்முடைய சரீரத்தில் இருந்த ஆண்டவரே ஒவ்வொரு சட்டு ரத்தம், ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் எனக்காக சிந்தி என்னை மீட்டுக் கொண்டீரே. என்னை உம்முடைய ஜீவ ரத்தத்தினால என்னை கழுவி சுத்திகரித்தீரே. ஓ பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. அன்பு நேசரே, உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தே ஏனையே ஆராதனை துதி சோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தே ஏனையே ஆராதனை துதி சோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. கைகளை உயர்த்தி ஆராதனை 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 ஆராதனை. அன்பரே, அவர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். அவருக்கே ஆராதனை செலுத்தி தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே ஆரியான தேவனுக்கே உந்தன் ஏக விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாறும். ஆண்டவருடைய ஏக்கம், அவருடைய விருப்பம் நம்முடைய இருதய துடிப்பாக. Let it be our heartbeat. Oh Rabba Rabba Rabba. இதய துடிப்பாக மாற்றும் என் ஜீவன நாட்களெல்லாம் ஜெபவீர நின்று glory glory alakarama o shabarabariyamakamagalella ஜெபவீர நின்று எழுதும் ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே எல்லாரும் அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே ஆராதனை 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 கரங்களை உயர்த்தி இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். ஹalleluya.
Andaradharamo. O Shabarabori Andara Kalarabo. O Shabarabori Andara Kalaraba. Hallelujah. 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 We worship you, Lord. ஆண்டவரே மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஆராதனை என் நண்பர் இயேசு ராஜாவுக்கு எனக்காக ஜீவனை தந்தவரே உமக்கு எங்கள் ஆராதனை. ஆண்டவரே துதிக்கு பாத்திரராய் இருக்கிறவரே கிருபாசனபதியே உமக்கு ஆராதனை. உமக்கு ஆராதனை. எங்களை ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ரத்தம் எனக்காக ஆண்டவரே பாக்கியமாக சிந்தி என்னை கழுவி சுத்திகரித்தீரே. ஆண்டவரே எங்களை நீதிமான்களாக ஆசாரியர்களாக ராஜாக்களாக நின்று இன்றைக்கும் ஆராதிக்க ஆண்டவரே கிருபை பாராட்டினீர். கரங்களை தட்டி நன்றி நன்றி நன்றி. Thank you Holy Spirit. Thank you Lord. Thank you Lord. We worship you. We worship you. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். இன்றைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொண்ட கர்த்தருடைய வார்த்தை ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 18 20 வரைக்கும். Genesis chapter 14 verses 18, 19 and 20. அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனா இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிராம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். கண்களை மூடி செபிப்போம். பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, வார்த்தை உம்முடையது, வல்லமை உம்முடையது. ஆண்டவரே நீர் பேசும்போது உம்முடைய சத்தம் காதேஸ் வனாந்தரங்களை அதிர செய்யத்தக்கதான வல்லமை உள்ள சத்தம். ஆண்டவரே பெண்மான்களை ஈன செய்கிற அந்த சத்தம் இன்றைக்கும் ஆண்டவரே அந்த சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிய உம்முடைய சித்தத்தை செய்வது என் பாக்கியம் என்று எங்களை ஒப்பு கொடுக்க நீர் எங்களோடு பேசும். ஆண்டவரே ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அருமையானவர்களே, இன்றைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக நான் பொதுவாக இந்த எனக்கு தெரிந்த அளவில் சபையில் நான் பிரசங்கித்தது கிடையாது. காணிக்கையை குறித்து நான் ஆரம்ப நாட்கள்லேருந்து பிரசங்கித்தது கிடையாது. ஒரு சகோதரன் என்ன நம்முடைய சபையில் இருக்கிற ஒரு சகோதரன் நீண்ட நாட்கள் நம்முடைய சபையின் அங்கத்தினர் அவர் சொன்ன, பாஸ்டர் நீங்கள் ஏன் காணிக்கை குறித்து பேசுகிறதில்ல? அது நான் பேசுகிறதில்ல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் தமிழ்நாடு முழுசும் இந்தியா முழுசும் வெளிநாட்டில் கூட தசம பாகம் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா என்கிற ஒரு சர்ச்சை மிக பரவலாய் பேசப்படுகிற ஒரு பேசு பொருளாக இருக்கிறது. ஆமென். எல்லா இடத்துலையும் டிவி பார்க்குறவங்க யூடியூப் பார்க்குறவங்களுக்கு நிறைய தெரியும். நிறைய ஊழியக்காரரை நீங்கள் பார்க்குறீங்க, நிறைய இவாஞ்சலிஸ்ட்டை பார்க்குறீங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்தில் அவர்கள் புரிந்து கொண்டபடி சொல்லுகிறார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை மாத்திரம்தான் இன்றைக்கு நாம் பார்க்குறோம். மற்றவர்கள் சொல்கிறத, நான் சொல்கிறதையோ இன்னொரு ஊழியக்காரர் சொல்கிறதையோ அல்லது ஒரு ரெனவுண்டு இவாஞ்சலிஸ்ட்டு, ஒரு புகழ்பெற்ற இவாஞ்சலிஸ்ட் சொல்கிறது பெருசல்ல. கர்த்தருடைய வேதம் என்ன சொல்கிறது, கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்பதுதான் இன்றைக்கு மிக முக்கியமாக இருக்கிறது. வேதம் காணிக்கையும் தசம பாகங்களையும் ஆராதனையுடைய ஒரு பகுதியாய் சொல்லப்படுகிறது. இட்ஸ் a part of our worship. நம்ம பாடி துதித்து ஆராதிக்கிறோம், காணிக்கையை கொடுக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இது ஏன் காணிக்கை எடுக்கணும்? ஒரு சபையில் ஒரு போதகர் காணிக்கை எடுக்கலை. அந்த ஸ்தாபனத்தின் தலைவர் அன்றைக்கு அந்த ஆராதனையில் பங்கு பெற்றார். இந்த ஸ்தாபன தலைவர் ஆராதனை முடிவில் அவர் சொன்னாராம், நான் உங்கள் ஆராதனை எல்லாம் பார்த்தேன், ரொம்ப அழகாக இருந்தது, ஆனால் நீங்கள் காணிக்கை எடுக்கவில்லையே ஏன்னார். நான் எடுப்பதில்லைன்னு சொன்னார். காணிக்கை எடுப்பது எடுக்கக்கூடாது என்பது உங்களுடைய விருப்பம் அல்ல, அது தேவனுடைய சித்தம். இட்ஸ் a part of the worship. ஆம், ஆராதனையுடைய ஒரு மிகப்பெரிய
பகுதியாக இருக்கிறது. இட்ஸ் பார்ட் ஆஃப் வர்ஷிப். we cannot deny it, we cannot avoid it because somebody says something. யாரோ ஏதோ சொல்றாங்க, அந்த ஊழியக்காரர் சொல்றாங்க, இந்த ஊழியக்காரர் சொல்றாங்க. இல்லை, கர்த்தர் உங்களோடு என்ன பேசுகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் நாம நன்றி உள்ளவர்களாக இருக்கணும்னா டு எக்ஸ்பிரஸ் அவர் gratitude, we give something. இப்போ கூட இந்த சண்டே ஸ்கூல் பிள்ளைகளெல்லாம் இந்த ஆசிரியர்கள் மூலமாக பெற்றுக்கொண்ட நன்மை, அதற்காக அவர்கள் அன்பை வெளிப்படுத்தும்படியா ஒரு கார்டு. டு மை அமேசிங் டீச்சர், தேங்க் யூ ஃபார் ஹெல்பிங் மீ grow, helping me to grow. Happy Teachers Day. Galatians 6:9, and let us not grow weary while doing good, for in due season we shall reap if we do not lose heart. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாம் சோர்ந்து போகாதபடி இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று கலாத்தியர் 6:9 சொல்கிறது. அப்படி அந்த நன்மையை பெற்றுக்கொண்ட இந்த பிள்ளைகள் மூலமாக இந்த கார்டை கொடுக்கணும்னு பாஸ்டர் ஐசக் கான்சி அவர்கள் திட்டமிட்டு ஒரு வார காலமாக இதை ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டா. இன் gratitude they brought something to give it to their teacher. I benefited. நான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நன்மையை உங்கள் மூலமாய் பெற்றுக்கொண்டேன். அதனால் என்னுடைய ஒரு நன்றியை தெரிவிக்கும்படியாக இந்த ஒரு கார்டு உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி அந்த பிள்ளைகள், நானும் பாஸ்டரோ கொடுக்கல, பிள்ளைகள் நன்மையை பெற்றாங்க. அந்த பிள்ளைகள் மூலமாக கொடுக்கணும்னு அவங்க திட்டமிட்டு காலையில் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு வரும்போது பாஸ்டர் என்கிட்ட சொன்னார், அதை ஆயத்தமாக கொண்டு வந்து கொடுங்க நேற்று ராத்திரின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க இன்றைக்கு காலையில் தான் கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. அதனால தான் நான் இதை பார்க்கவில்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். டு எக்ஸ்பிரஸ் ஆர் கிராட்டிடியூட் வி டூ சம்திங். நம்ம ஏதோ ஒன்றை யாருக்காகவும் கொடுக்குறோம் இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் வேலூருக்கு வந்த புதுசில் நான் டோல்கேட் பகுதியில் என் வீடு இருந்தது. அப்போ நான் ஊசூருக்கு, அங்கே தான் டோல்கேட் பஸ் ஸ்டாண்டில் ஏறி தான் ஊசூருக்கு போகணும். அப்போ நான் போகும்போது ஒருவேளை அந்த ஜனவரி 1 வருமானா அன்னைக்கு கூட்டமாக அந்த ஆஃபீஸர்ஸ் லைனில் தான் ஜட்ஜி, கலெக்டர், மற்ற கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. இப்போ கூட்டமாக வருவாங்க. என்னன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க கண்டு கொள்கிறது என்று சொன்னாங்க. அப்போது எல்லாரும் ஒரு எலுமிச்சம் பழத்தை கொண்டு அங்கே போனாங்க. வேறெல்லாம் கொடுக்குறாங்க, மாலை போடுறாங்க, என்னென்னவோ. ஆனால் ஒரு எலுமிச்சம் பழத்தை கொடுக்குறாங்க. ஒன்றும் இல்லைனாலையும் ஒரு எலுமிச்சம் பழமாவது அவங்க டு எக்ஸ்பிரஸ் தர் கிராட்டிடியூட். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது? அரசு அதிகாரிகளை, அரசாங்க அலுவலகங்களிலே வேலை செய்கிறவர்கள் கொடுப்பாங்க. யாருக்காவது? எஸ். அப்போ சிஸ்டர் ஜெயிலெல்லாம் பார்த்துருக்குறாங்க, ஜெயில் வார்டராக இருந்தபோது. இப்போது நம்முடைய நன்றியை தெரியப்படுத்த ஏதாகிலும் ஒன்றை நாம் செய்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. யாத்திராகமம் 23:15 கொஞ்சம் வாசிப்போம். புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை கொண்டாடி நான் உனக்கு கட்டளையிட்டபடியே, நீங்க வாசித்து முடிச்ச பிறகு நான் சொல்றேன். ஆபீப் மாதத்தின் குறித்த காலத்தில் 7 நாள் புளிப்பில்லாத அப்பம் புசிப்பாயாக. அந்த மாதத்தில் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டாயே, எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டாயே. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இருப்பு காலமாய் அங்கே அடிமைத்தனத்தில் இருந்த ஆளோட்டிகள் நிமித்தமா நீ படுகிற வேதனை மிக பெரியதாக இருந்தது. உன் பெருமூச்சுகள் பரலோகம் வரைக்கும் எட்டினது. அதை பார்ப்பேன் என்று கர்த்தர் இறங்கி வந்தார், கரங்களை உயர்த்தி. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் இருப்பு காலமாயை போல இருந்த அந்த எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வந்தார்.
அது விடுதலையின் நாளாக இருக்கிறது. ஆமென். இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், புளிப்பில்லாத அப்பம் புசிப்பாயாக, அதை நினைவு கூறும்படி. அந்த ஆபீப் மாதம் பஸ்கா பண்டிகையை பஸ்காவை கொண்டாடினார்கள். பாஸ் ஓவர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். குறித்த காலத்தில் 7 நாள் புளிப்பில்லாத அப்பம் புசிப்பாயாக. வெளியே வந்தப்போ அவங்க சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறமும் ஒவ்வொரு வருஷமும் ஆபீப் மாதத்தில் அதை அவர்கள் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த மாதத்தில், குறிப்பாக அந்த மாதத்தில் எகிப்திலிருந்து புறப்பட்டாயே, என் சன்னதியில் வெறுங்கையாய் வர வேண்டாம். ஆண்டவருக்கு மகிமை. Don't come to my presence with an empty hand. அதனால தான் நான் கேட்டேன், என்னத்துக்கு எலுமிச்சம்பழம் கொண்டு போறீங்கன்னு. ஒன்றும் இல்லை, வெறுமையாக போகாதபடி எலுமிச்சம்பழமாவது கொடுக்கணும்னு சொல்லி. அது அஃபிஷியல். அன்அஃபிஷியலாக அண்டர் த டேபிள் என்னென்னவோ செய்கிறாங்க. ஆனாலும் எல்லாரும் பார்க்கிறபடி ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இட் வாஸ் எ ப்ராக்டிஸ் இன் கவர்மெண்ட் ஆஃபீஸஸ். இது பிரிட்டிஷர்ஸுடைய காலத்திலிருந்து வருகிறது, கண்டுகொள்கிறது. டு see their officers, to tell them that we are benefited by you. நீ எங்களுக்கு அதிகாரியாக இருக்கிறதுனால உமக்கு கீழே நாங்கள் வேலை செய்கிறோம், நாங்கள் நன்மையான காரியங்களை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லும்போது அந்த அதிகாரிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அன்றைக்கு ஒரு வேளை ஒருத்தர் மேலே ரொம்ப அவர் ஏதோ கோபமாக ஏதோ அவருடைய வாழ்க்கையை பாழாக்கும்படியாக செய்திருந்தாலும் அன்றைக்கு அதெல்லாம் மறந்துடுவார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவங்கள நடத்துகிற விதமே வேறு. Even though I treated him so cruelly, he has come to greet me. நான் எவ்வளவு கொடுமையாக அவனை நடத்தின போதும் அவன் எனக்கு நன்றி சொல்லும்படியாக வந்திருக்கிறான். அந்த கசப்பெல்லாம் மாறுகிறதுக்கு தான் கண்டுகொள்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு எத்தனையோ நன்மையை செய்திருக்கிறார். நாம் வெறுங்கையா ஆண்டவருடைய சமூகத்திற்கு வர முடியாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வேதம் காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் ஆராதனையுடைய ஒரு பகுதியாக விசுவாசம் மற்றும் கீழ்ப்படுதலின் ஒரு செயலாகவும் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசம், உங்களுடைய விசுவாசம் அதில் இருக்கிறது. நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீங்க. நாட் த சர்வன்ட் ஆஃப் காட். ஆண்டவருடைய ஊழியக்காரர் ஆண்டவர் ஏற்படுத்தி வச்சிருக்கிற வேதத்தில் இருக்கிறது சொல்லணும், அதைத்தான் சொல்லணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் எடுக்க வாசிக்க வேண்டாம். அதில் பார்க்கும்போது ஆண்டவர் மோசேயினிடத்தில் ஜனங்களிடத்தில் போய் கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுன்றார். ஆமேன், ஆமேன். இதற்கு மேலே ஒரு விளக்கம் வேண்டாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நம்மிடத்தில் இருக்கிற எல்லாமே அவரால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. தாவீது சொல்றாரு, உம்முடைய கரத்தில் வாங்கி உமக்கே கொடுக்கிறோம். எனக்கு ஞாபகம் இருக்கிறது, சிஎஸ்ஐ சர்ச்சில் அதை அறிக்கையிடுவாங்க வாரந்தோறமாக. முதல் வாரத்திலேயே எனக்கு தெரியல. உம்முடைய கரத்தில் வாங்கி உமக்கே கொடுக்கிற. இட்ஸ் a word of God. They teach every week or every month. They teach to the congregation. இன்றைக்கு அதையும் கூட நான் சொல்லாமல் இருந்தால் நான் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வெறும் கையனா தேவ சமூகத்துக்கு வரக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிதான் யாத்திராகமம் 23:15 தசமமாகும் என்பது ஒருவரின் வருமானம் அல்ல, அல்லது ஒருவருடைய விளைச்சலின் தேவனுக்காக ஒதுக்கி வைக்கப்படுகிற ஒரு குறிப்பிட்ட பகுதி. ஆமேன்னு சொல்லுவோம். என்னுடைய தாத்தா, நான் பார்க்கல, சொல்லுவார்கள். சமீபத்தில் ஆகஸ்ட் 15 அன்னைக்கு எங்கள் தாத்தா குடும்பம் தேசிங் ஃபேமிலி 3வது 4வது 5வது தலைமுறை பிள்ளைகள், பேர பிள்ளைகள்,
பேர பிள்ளைகளுடைய பிள்ளைகள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 5வது தலைமுறை வரைக்கும் ஒரு 100 பேர் அன்றைக்கு மீட் பண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நம்முடைய தாத்தா. அப்போது அவங்க சொன்னதில் தாத்தாவை குறித்து அவனுடைய மருமகள் ஒருத்தர் மாத்திரம்தான் இருக்கிறாங்க. எங்கள் மாமாவுடைய மனைவி. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவங்களுக்கு 90 வயதாக இருக்கிறது. தமிழ் பண்டிட் கவர்மெண்ட் ஸ்கூலில். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவங்க ஒரு போயம் எழுதி அங்கே அனுப்பியிருந்தார்கள். அதை வீடியோ கிளிப்பிங்காக வாசித்தார்கள். அதில் சொல்லும்போது அவர் தாத்தாவுக்கு ஏராளமான நிலம் இருந்தது குடியாத்தத்தில். அவர் அறுவடை செய்யும்போது அந்த அரிக்கட்டுகளை அவர்கள் போடும்போது தாத்தா சொல்வாராம், முதல்ல ஒரு கட்டு 9 கட்டு இங்கே போட்டுட்டு 10வது கட்டு தனியாக போடுனார். ஒவ்வொரு இதுலேயும் 10 10 9 9 போட்டுட்டு 10வது அதை அப்படியே கொண்டு போய் ஆலயத்தில் கொடுத்துருவாங்க அந்த ஞாயிற்றுக்கிழமை. எப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 50களில் இருக்கும்னு நினைக்கிறேன். 1950 60 நினைக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போது அவங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க? அவங்க இந்துலேருந்து தான் ரட்சிக்கப்பட்டாங்க. தாத்தா நெடுமுழங்கால நின்று ஜெபிப்பாராம். பிள்ளைகள் பேர பிள்ளைகளையும் கையில் பிடிச்சி அங்கே ரொம்ப தூரத்துலேருந்து அந்த பஸ் ஸ்டாண்டு, குடியாத்தம் பஸ் ஸ்டாண்டில் தான் சர்ச் இருக்கிறது, அங்கேருந்து நடந்து வருவார்களாம். பிள்ளைகள், மனைவி, பிள்ளைகளோடு கூட. இன்றைக்கு அப்படி பார்க்கறது கஷ்டமாக இருக்கிறது. குடும்பமாக சபைக்கு போகிறதை பார்க்கிறது கஷ்டமாக கடினமாக இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நானே என்னுடைய அப்பாவோடு, நானே அண்ணன், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அவர் மாத்திரம் முன்னால் போவார். அவர் மூப்பராக இருந்ததுனால நானே என் அண்ணனும் அவரோடு போகணும். எங்கள் அப்பா 6 ஃபுட்டர், 6 அடி 2 இன்ச்சு. அவர் ஒரு கால் எடுத்து வச்சார்னா அவ்வளோ தூரம் இருக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கையை பிடிச்சிட்டு தான் நாங்கள் ஓடி தான் போனோம். அவர் ஒவ்வொரு அடி வைக்கும்போது நாங்கள் உடுக்குடன் ஓடணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படி போயிட்டு எங்கள் அப்பா அந்த வெஸ்ட்ரியில் இருப்பாங்க. அங்கேருந்து பார்ப்பாங்க. நானும் என் அண்ணனும் முன்னால் உட்கார்ந்து இருக்கணும். உட்கார்ந்து இருக்கிறோமான்னு அங்கேருந்து பார்த்துக்கிட்டே இருப்பார். ஆமேன். போகிறதெல்லாம் இல்லை. அதுக்கு தான் அவர் பார்த்துட்ருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இங்கே 1 மணி நேரம் உட்கார முடியல. அதுக்குள்ளே 10 தடவை வெளியே போயிட்டு வரோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஆமேன்னு சொல்லுவோமா? ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? நல்லா ஆமேன் எல்லாரும் சொல்லணும். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் போக்கும் வருத்தமாக இருக்கக்கூடாது. ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஆமேன். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அமெரிக்கையாய் உட்கார்ந்து கர்த்தரே தேவன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நடுக்கத்தோடு அவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. இதெல்லாம் இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் மறக்கப்பட்டதாக இருக்கிறது. இட்ஸ் நாட், இட் டிஸ்அப்பியர்ட், இல்லாமே போயிடுச்சு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இது ஆண்டவரிடத்திலிருந்து நம்ம பெற்றிருக்கிற எல்லாமே ஆண்டவருக்குரியது. ஆமேன். ரஷ்யாவில் அதுக்கு முன்னால், இப்போ எனக்கு தெரியல, முன்னால் சோஷியலிஸ்ட் ரஷ்யான்னு இருந்தது, பொது உடைமை. அங்கே எல்லாமே அரசாங்கத்துக்குரியது. உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு நாற்காலி உங்கள் வீட்டில் உடஞ்சிட்டா அதை கொண்டு போய் அரசாங்க அலுவலகத்தில் கொடுத்துட்டு வேற வாங்கிக்கலாம். புரியுதானே? அதுதான் இங்கே சொல்கிறாரு. நமக்குரியது எல்லாமே கர்த்தருக்குரியது. அதனால் அவருக்கு தசம பாகம் கொடுக்கறதுக்கு நீ மூக்கில் அழ வேண்டாம், முணுமுணுக்க வேண்டாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த குறிப்பிட்ட பகுதி தசம பாகம் ஆண்டவருக்குரியது. அதே சமயம் காணிக்கைகள் என்பது இருதயத்திலிருந்து தாராளமாக கொடுக்கணும். காணிக்கை கொடுத்துட்டா இந்த மாதமெல்லாம் எப்படி நடத்துவேன்? கொடுக்காத மாத்திரம் எப்படி நடத்தின? கொடுக்காத இருக்கும்போது அதே கடன் பிரச்சனை,
கன்னத்தில் கை வச்ச நாட்கள் தான். ஆண்டவருக்கு கொடுத்து தான் பாரு. ஒரு ஊழியக்காரர், அசம்பிளிஸ் ஆஃப் காட்ல ஒரு ஊழியக்காரர், அவருக்கு சொன்ன, நீங்கள் வாங்குற சப்போர்ட்டை நிறுத்துங்கன்னு. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆண்டவருக்கு தசமம் பாகம் கொடுங்க. இன்னைக்கு வரைக்கும் அவர் சொல்றார், பாஸ்டர் எனக்கு சொன்னாங்க, இப்போ நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன். பாஸ்டருக்கு சொல்லி கொடுத்தேன் என் தசமம் வாங்கக்கூடாதுன்னு. என் சபைக்கு சொல்லி கொடுக்கல, என் சபைக்கு தெரியல. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. காணிக்கை கொடுப்பது கட்டாயத்தினால் அல்ல, மகிழ்ச்சியோடு ஆண்டவருக்கு கொடுக்கணும். 2 கொரிந்தியர் 9:7. அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல. இட் இஸ் நாட் பை ஃபோர்ஸ். தசம்பாங் கொடுத்தீங்களா? கொடுக்கலையா? ஏன் கொடுக்கல? அது என்னுடைய வேலை இல்லை. நீ கொடுத்தாலையும் கொடுக்கலனாலையும் நான் ஆசீர்வாதமாக தான் இருக்கிறேன். அருமையான தேவச்சனமே, ஒன்று சொல்கிறேன், கொஞ்சம் கவனிங்க. இங்க கொஞ்சம் கவனிங்க. நீங்கள் கொடுத்தாலையும் கொடுக்கலனாலையும் என் தேவன் என்னை வாழ வைக்கிறவனாக இருக்கிறார். நீங்கள் கொடுக்கிற காணிக்கை தசமபாகம் எனக்கு இல்லை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிற நேரத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறான். முக்கியமாக வேதாகம கொள்கைகளில் தேவனை மதிக்க வேண்டும். அவருடைய முழு வேதாகமத்தில் நாம் விசுவாசம் வைக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கிறது, பழைய ஏற்பாட்டு காலத்தில் தசமம் வாங்க கொடுத்தாங்க, புதிய ஏற்பாட்டு காலத்தில் கொடுக்கணுமா, பைபிள் சொல்லுகிறதா என்று ஊழியக்காரர் கேள்வி கேட்டுட்டு இருக்கிறான் யூடியூப்பில். நானும் யூடியூப்பில் தான், நான் எந்த ஊழியக்காரன் பிரசங்கத்தையும் கேட்கல, யூடியூப்பில் கேட்குறேன். யூ ஹவ் நோ ரைட் டு ஆஸ்க் சச் அ கொஸ்டின். இட் இஸ் அப் டு காட். அது ஒரு தனி மனிதனுக்கும் தேவனுக்கும் உரியது. அதில் பாஸ்டர் கூட ஒரு அதிகாரமும் இல்லை. இல்லை, இஃப் யூ கிவ், நீங்கள் சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ், இந்த பிள்ளைங்க ஒரு கார்டு கொடுப்பாங்க, இப்படி ஒரு அப்ரிசியேஷன் இருக்குன்னு யாராவது எதிர்பார்த்தீங்களா? தெரியாது. அவங்க கேட்கல, எதிர்பார்க்கல. பாஸ்டர்கிட்ட சொன்னாங்களா? இல்லை. இந்த பிள்ளைகளுக்கு தெரியுமா அப்படி? இப்போ இந்த பிள்ளைகள் அவர்கள் இந்த ஆசிரியர்கள் மூலமாக பெற்றுக்கொண்ட அந்த ஆவிக்குரிய நன்மைக்கு நாம் ஒன்றும் பெருசாக கொடுக்க முடியல. ஆண்டவருக்கு சோதனை காணிக்கெல்லாம் அவங்களுக்கு கொடுக்க முடியாது. அதனால் ஒரு கார்டில் அவங்களுடைய கிராட்டிடியூடு, அவங்களுடைய நன்றியை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அப்படி நம்முடைய நன்றியை தெரியப்படுத்த முடியும். ஆராதனையே நன்றி படைக்க முடியாதான் ஆராதனைக்கு வரும். ஆமென். ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொண்ட உபகாரம். ஒரே ஒரு மனுஷனை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் நிறைய சொல்லியிருக்கிறேன். எத்தனை பேருக்கு பிடிக்குமோ பிடிக்காத தெரியாது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் தாவீது. அவர் சொல்றாரு, அது தானா பேசுறார், பெனாத்துறாருன்னு கூட சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. நம்ம எல்லாம் நல்லா ஜெபம் பண்ணிடுவோம், பரமண்டல ஜெபம் சொல்லி முடிச்சிருவேன் ஜெபத்தை. ஆனாலும் ஆத்துமாவே சொல்லாம யாராவது ஜெபத்தை முடிச்சிருக்கிறீங்களா? யாராவது? இல்லை, நாங்கள் சொன்னதே இல்லை. யாராவது கை உயர்த்த முடியுமா? இதை the church fathers have brought it into the practice. சபை தகப்பன்மார்கள் அதை சபை ஒழுங்குல கொண்டு வந்திருக்கிறாங்க. நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கும்போது அவர் பல மடங்கு திருப்பி தந்துடுறாரு. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் சொல்றாரு, நீங்க உங்களுடைய தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் என்னுடைய ஆலயத்தில் ஆகாரம் உண்டாகி இருக்கும்படி கொண்டு வந்து போடுங்க. ஆமேன், ஆமேன். தசம பாக சபைக்கு வரணும். மீதி எல்லாத்தையும் கொண்டு போய் எங்கேயாவது கொடு, உனக்கு பிரியமான ஊழியக்காருக்கு கொடு. ஆண்டவருக்கு சோதனை. தசம பாக சபையில் கொடுக்கணும். தசம பாகத்தில் கொஞ்சம் கிள்ளி அவருக்கு கொஞ்சம்
இவருக்கு கொஞ்சம், ஆண்டவருக்கு கொஞ்சம். உனக்கு அதிகாரமே இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எல்லாமே ஆண்டவருக்குரியதாக இருக்கும்போது நீங்கள் தசமமாக ஆண்டவருக்குரியது தான். ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார், ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. அது எங்கே போடணும்னு கூட ஆண்டவர் நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தசமபாகம் செலுத்துவது ஆராதனுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது, விசுவாச செயலாக இருக்கிறது. தசமபாகம் செலுத்துகிறது தேவனுக்குரியதாக இருக்கிறது. இறுதியாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள அனைத்துமே தேவன் தான் அதற்கு உரிமையாளர். இஸ் த ஓனர் என்று சொல்கிறது. ஆமென். அவர் தான் உரிமை. நமக்கு கொடுக்கறதெல்லாம் அவருக்குரியது. அதை ஒரே ஒரு மனுஷன் தான் வேதாமத்தில் அதை அங்கீகரித்து உம்முடைய கரத்தில் வாங்கி உமக்கே கொடுக்கிறோம். இன்றைக்கும் பல சபைகளில் அதெல்லாம் சொல்லப்படுகிறது. நாம் தான் மறந்து போயிருக்கிறோம். லேவியராகமம் 27ஆம் அதிகாரம் 30வது வசனம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் கவனமாக பாருங்க, கவனிங்க. லேவியராகமம் 27:30 வாசிங்க. தேசத்திலே நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்குரியது. அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. நீ கொடுக்கிற தசமபாகம் பரிசுத்தமானது. அதை கிள்ளாத, அதுல கொஞ்சம் எடுத்து வைக்காத, அதுல திருடாதன்ற. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கவனமா இருக்கணும். அடுத்த வசனத்தை வாசிருங்க. ஒருவன் தன் தசம பாகத்துல எவ்வளவாவது மீட்டு கொள்ளணும் நினைச்சுன்னா அதனுடன் 1/5 திருப்பி கொடுக்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படி நாம ஆண்டவருக்கு கொடுக்கறதுல நாம வருத்தப்படக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, அது அந்த தசம பாகம் கர்த்தருக்குரியது, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஆமென் சொல்லிடுவோமா? மறந்து போகாதீங்க. உபாகமம் 14:22. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு வருஷந்தோறும் நீ விதைக்கிற விதைப்பினால வயலில் விளையும் எல்லா பலனிலும் ஆமேன் ஆமேன் ஆமேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அது முருங்கைக்காயோ கத்திரிக்காயோ அவரைக்காயோ நெல்லோ கொள்ளோ ஆண்டவருக்கு கொண்டு வந்து முதல்ல வச்சிரு. அது அவருடையது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனங்களை போன்ற வசனங்கள் நிலத்தின் விளைச்சல்ல ஒரு பகுதி கர்த்தருக்கு பரிசுத்தமானது என்று நமக்கு வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தசம பாகம் கொடுப்பது அது நம்முடைய நன்றி உணர்வின் வெளிப்படையாக இருக்கிறது. இட்ஸ் கிராட்டிடியூடை நாம் வெளிப்படுத்துகிறோம். கர்த்தருக்கு கொடுப்பது என்பது நன்றி உணர்வின் செயலாக இருக்கிறது. இது நம் வாழ்வில் தேவன் நம்மீது கொண்ட கரிசனை, பராமரிப்பு மற்றும் எல்லாவற்றையும் சந்திக்கிறார். ஜெகோவா ஜாயிரே, அவர் யெகோவா ஈரே, நம் தேவைகள் எல்லாம் சந்திக்கிறார். ஆமேன். கொஞ்சம் கவனிங்க. யாருக்காவது பற்றாக்குறை இருக்கிறது, எனக்கு போதலை என்று சொல்கிறோம், கை வைத்துங்க. பரலோகத்தில் 1/2 மணி நேரம் அமைதியாக இருந்துச்சு. இங்கேயே 1/2 மணி நேரம் விட்டேன்னா எனக்கு ஆராதனைக்கு லேட் ஆகுது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இல்லை, ஆண்டவர் எல்லாரையும் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிகாஸ் இட்ஸ் நாட் கம்பல்சரி, இட்ஸ் ஃப்ரம் யுவர் ஹார்ட். ஃப்ரீ வில் ஆஃபரிங். முந்தையெல்லாம் காணிக்கை பெட்டியை வச்சுட்டு அதில் எழுதுவாங்க ஃப்ரீ வில் ஆஃபரிங், கர்த்தருடைய காணிக்கை. ஆண்டவர் சொல்றேன், காணிக்கை என்பது தாராளமாகவும் மனப்பூர்வமாகவும் கொடுக்க வேண்டியது. தேவனுடைய ஊழியத்தை தாங்க உங்களுடைய தசம பாகம் காணிக்கைகள் திருச்சபையின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கிறது.
ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ நாம் வாசிக்க அந்த பகுதிக்கு கொஞ்சம் வந்துடுவோம். யாத்திராகமம் 14:18 நாம் பார்க்கும்போது, அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலமோன் ராஜாவாகிய மெல்கிசேதேக்குக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து, அன்றைக்கு யார் இதை சொன்னாங்க? ஆபிரகாமுக்கு. அதை கொண்டு வந்து கொடுக்கிறார். ஏன் கொண்டு வந்து கொடுக்கிறார்? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு 19வது வசனம், அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. ஆமென். அவர் அவனை ஆசீர்வதிக்கிறார். அதற்கு பதிலாக அவர் உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்து உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும், ஆமேன், உங்கள் போனஸில், உங்கள் எக்ஸ்கிரேஷியாவில் இன்னெல்லாம் இருக்குது. அட்வான்ஸ் வாங்குறீங்கள்ல, அட்வான்ஸ். என்ன அட்வான்ஸ் சொல்லுங்கள் சிஸ்டர்? ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ். அது எதுலேருந்து வாங்குறீங்க? சம்பளத்துலேருந்து தானே. அது பிடிச்சிக்கிட்டு வாங்களா? அதுலேருந்து நம்ம தசம்பாகம் கொடுக்கலாமா, கொடுக்கக்கூடாதா? ஃபெஸ்டிவல் அட்வான்ஸு எங்களுக்கு நாங்கள் வாங்குகிறோம் எங்கள் சம்பளத்தில். உங்கள் சம்பளத்துலேருந்து தானே கிள்றீங்க. அதுலேயும் இங்கே அப்படியெல்லாம் சொல்ல, அன்றைக்கி ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் எல்லாம் இல்லை. ப்ராவிடென்ட் ஃபண்ட்லேருந்து லோனெல்லாம் எடுக்கலை. தசமம் எல்லாவற்றிலும் ஆபிரகாம் தசமபாகம் கொடுத்தான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எபிரேயர் 7:1-3 வாசித்து நான் முடிக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த மெல்கிசேதேக்குக்கு உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருக்கிற யார்கிட்ட கொடுக்கணும்? ஆசாரியன்கிட்ட கொடுக்கணும் தசம பாகத்தை. வாசிங்க. ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். அப்படி அந்த மெல்கிசேதேக்குக்கு சாலமோன் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமமாக கொடுத்தான். இவனுடைய முதற் பேராகிய மெல்கிசேதேக்கு என்பவருக்கு நீதியின் ராஜா என்று, பின்பு சாலமோனின் ராஜா என்பவருக்கு சமாதானத்தின் ராஜா என்று அர்த்தம். இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறு இல்லாதவன். இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் இராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாய் நிலைத்திருக்கிறான். அல்லேலூயா. இன்றைக்கு உனக்கு கடன் இல்லை, உன்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதம், உன் குடும்பம் ஆசீர்வாதமா, உன்னுடைய கையின் பிரயாசம் ஆசீர்வாதமா இருக்கணும்னா கர்த்தருக்கு பரிசுத்தமான தசம பாகத்தை ஆண்டவருக்கு கொடுங்க, எல்லாவற்றிலும் கொடுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, ஆமேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, நாங்கள் வெறும் கையினா வர முடியாது என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. தசம பாகங்கள் காணிக்கை கர்த்தருக்குரியது. ஆண்டவரே, எங்களுக்கு உண்டான எல்லாமே ஆண்டவரே, நாங்கள் பெற்றிருக்கிற வீடு, வாசல், சொத்து, சுகம், எங்கள் பேங்க் பேலன்ஸ், எங்களுடைய ஆண்டவரே பிள்ளைகள் எல்லாமே உமக்குரியது. ஆண்டவரே, அதிலிருந்து உமக்கு தசம பாகமாய் கொடுக்கிறோம். அது பரிசுத்தமானது என்று வேதம் ரொம்ப தெளிவாக சொல்கிறது. இன்றைக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம். ஆண்டவரே, அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், சமாதானம் வழிநடத்தும் நம் அனைவரோடு, நம்முடைய குடும்பங்களோடு இன்றும் என்ற கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.